வழக்குரைஞராக இருந்து கொண்டிருக்கிறார் நமது அண்ணன் பாரத பிரதமர்கிட்ட நேரடியாக நமது அண்ணன் அன்புசாமி அவர்கள். அந்த நேரத்திலே இது 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 எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று உங்களிடம் நாடி வந்து கொண்டிருக்கிறார், நம்மிடமே தேடி வந்து கொண்டிருக்கிறார். அன்பு சொந்தங்களே, பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள். வெற்றி சின்னமாம் தாமரை சின்னம், நமது சின்னம் சின்னம். வீடியோ யாரும் எடுக்குது? யாராவது வீடியோ கொடுங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ அப்படியே ஆரம்பிச்சுன்னு வாங்க, கட் பண்ணாதீங்க. நான் சால்வ் பண்ணோம். எங்கள் ஊர் நான் வாங்கிக்கிறேன். சரி, இதோ இதோ வந்து கொண்டிருக்கிறார், இதோ வந்து கொண்டிருக்கிறார். நேரடியாக போரில் பேசக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் நமது அண்ணன் அப்துல்சாமி அவர்கள். நமது சொந்தம், நமது சொந்தம். பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை, சரியான வாக்குகளை, வெற்றி சின்னமாம் தாமரை தாமரை சின்னத்தை வாக்களியுங்கள். அன்பு இதோ வந்து கொண்டிருக்கிறார். நரேந்திர மோடியுடைய அருள் வந்து கொண்டிருக்கிறார். மருத்துவர் ஐயாவுடைய அருள் பெற்று வந்து கொண்டிருக்கிறார் நமது அண்ணன் அப்துல்சாமி அவர்கள். மருத்துவர் சின்னையாவுடைய அருள் பெற்று ஆசி பெற்று வந்து கொண்டிருக்கிறார். நாயகன் அண்ணாமலை ஆசி பெற்று அருள் பெற்று வந்து கொண்டிருக்கிறார் அப்துல்சாமி அவர்கள். சொந்தங்களே, வாக்காள வள்ளல் பெருமக்களே, நமது சின்னம் தாமரை சின்னம். தாமரை சின்னம் வீடியோ ஓடி அப்படியே போட்டோ விடும். சரி, எடுக்கும் போதே ஒரு ஓடி வீடியோ இங்கே கீழே பட்டன் இருக்கு மேடம். சரி சரி சரி. போட்டோ ஒரே வீடியோ ஓட்டிருக்கேன். ஃபோட்டோ மட்டும் தட்டினே இருக்கேன். சால்வ் பண்ணலாம், ஃபோட்டோ தட்டினே இருக்கேன். ஃபோட்டோ சேவ் ஆகிடும். வீடியோ நார்வேல் போகலாம். இங்கே போகலாம். அவங்க பக்கத்தில் இல்லை, பக்கம் தான், ரொம்ப பக்கம் தான். அப்படியே வந்து அது நம்ம அப்படியே ஆவூர் பண்ணாடி போகிறோம். நாரையூர் ஆவூர் இப்படி போனால் கெட்டேன். உள்ள போனால் கெட்டேன். கோயில் மட்டும் அப்படி திரும்பல. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க இருங்க. அப்படியே ஒரு நிமிஷம் திரும்ப. பண்பாளர், நேர்மையாளர், முன்னாடி இப்பொழுது பேச்சாளர் உங்களோட குறைகளெல்லாம் பூர்த்தி செய்யறேன் சொல்ற வாக்குறுதி கொடுத்து இப்பொழுது தாமரத்தில் வாக்கு சேகரிக்க இவர் இருக்கிறார். அன்பார்ந்த சோமாஸ்பாடி பகுதியைச் சார்ந்த வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்ததிலிருந்து எல்லா கிராமத்துக்கும் போகணும், எல்லா மக்களையும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி வேகாத வெயிலையும் கூட, சுட்டரிக்கிற வெயிலையும் கூட, இந்த வண்டிலாம் இப்போ தான் டாப் வச்ச வண்டிலாம், நேற்றுலாம் டாப் கூட கிடையாது, எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லா இடத்துக்கும் போனோம், மக்களை சந்தித்தோம். நம்ம ஊர் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவசர அவசரமாக வந்துட்டோம். ஆகையால் ரெண்டு விஷயம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். திராவிட கட்சிகளுக்கு நம்ம ஓட்டு போட்டு நமக்கு என்ன வந்தது? திமுக அதிமுக ஓட்டு போட்டு நமக்கு என்ன கிடைச்சது? சாராயமும் கஞ்சாவும் தான் கிடைச்சது, வேற எதுவும் கிடைக்கல. வளர்ச்சி கிடைக்கல, வாழ்க்கை கிடைக்கல, நம்முடைய வாழ்வாதாரம் முன்னேறல. வீடு கட்டுறதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கறது, வீட்டுக்கு வீடு கழிவறைக்கு கொடுக்கறது, குழாய் மூலமா குடிநீருக்கு கொடுக்கறது, அதுக்கு கூட லஞ்சம் கேட்குறாங்க. நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிற திட்டங்கள் கூட இங்க வந்து முழுசா சேரல. கிராமங்களுக்குள்ள போனா எந்த வசதியும் இல்லை, பேருந்து இல்லை, பேருந்து நிழல்குடை இல்லை, சாலை இல்லை, எங்க பார்த்தாலும் இல்லை இல்லை இல்லை. வளம் வாய்ந்த நீர்வளம், நிலவளம், மண் வளம் எல்லாம் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு
வளம் நிறைந்த பூமியாக இருந்தாலும் கூட நமக்கு வளர்ச்சி என்பது வராமல் இருப்பதற்கு காரணம் இங்க திராவிட கட்சிகள் நம்முடைய உழைப்பை, வேர்வையை, ரத்தத்தை உறிஞ்சி தின்று கொண்டிருக்கிறோம். நீங்க 1000 ரூபாய் எல்லா மகளிருக்கும் கொடுக்குறேன்னாங்க, கொடுக்கல. செயினை கொண்டு போய் அடவு வையே, நாங்க மூட்டு தரோம்னாங்க, பண்ணல. ஆனா நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறேன்னாரு, டான்னு கொடுக்குறாரு. முத்ரா கடன் திட்டத்தில் வியாபாரிகளுக்கு எந்த அஷூரன்ஸும் இல்லாம, எந்த ஜாமீனும் இல்லாம 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறார். சாலையோர வியாபாரிகளுக்கு நிதி உதவி. இன்றைக்கு விஸ்வகர்மா திட்டம். இப்படியெல்லாம் எல்லோருக்கும் செய்து கொண்டிருக்கிற தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். நீங்க தாமரை சின்னத்தில் வாக்களித்து நான் வெற்றி பெற்ற பிறகு நம்முடைய பகுதியில் 10,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும். அனைத்து வீடில்லாத ஏழைகளுக்கும் நம்முடைய பகுதியில் வீடு கட்டி தரப்படும். இந்த பகுதியில் அரசு கலைக்கல்லூரி கொண்டு வரப்படும். PMC பள்ளிகள் நம்முடைய 6 சட்டமன்ற தொகுதியிலும் உண்டு உறைவிட பள்ளிகள் மத்திய அரசாங்கத்தினுடைய, அதாவது மெட்ராஸ்ல ஒரு பெரிய ஸ்கூல்ல கிடைக்கிற அதே குவாலிட்டி எஜுகேஷன் நம்முடைய பகுதியில் ஏழை குழந்தைகளுக்கு பிரதமருடைய பள்ளிகள் மூலமாக இலவசமாக கிடைக்கும். எனவே நீங்க ஒன்னே ஒண்ணுதான் நீங்க பண்ணணும். ரெண்டாவது பட்டன்ல தாமரை சின்னத்துல உங்களுடைய ஓட்டுகளை போட வேண்டும். நீங்க தாமரை சின்னத்துல ஓட்டு போடுங்க. நம்முடைய பகுதியை நான் மலர செய்கிறேன். அதே போல குடும்ப சமூக மக்களுக்கு ST பட்டியலில் அவங்களுடைய பெயர் சேர்க்கப்படும். தாமரை மலரும், திருவண்ணாமலை வளரும் என்று சொல்லி வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படியா? அல்லிமுத்து அவர்களுக்கும் சேகர் அவர்களுக்கும் சொல்றேன். அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாக்குகளை, முத்தான வாக்குகளை தாமரை சின்னத்தில் இடுங்கள் என்று கேட்டு இதோ உங்கள் இல்லங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். வந்துவிட்டார். இதோ வெற்றி நாயகன்